வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முழுகளவிலான போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இருதரப்பும் தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். நேற்றிரவு பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் இஸ்ரேலிய விமானப்படையின் 40 போர் விமானங்கள் ஆயுதங்களுடன் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அவற்றின் சாத்தியமான தாக்குதல் இலக்குகள் அந்த காணொலியை நாம் தயாரித்த நேரம் வரை தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்க வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தோம். நாம் கூறியது போல ஒரு சில மணி நேரத்திலேயே இப்போது பலித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை டெஹ்ரானுக்கு அருகில் உள்ள ஷக்ரான் எண்ணெய் கிடங்கு இஸ்ரேலிய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை டெஹ்ரான் மீதான தாக்குதல்களில் ஒரு எண்ணெய் கிடங்கு மட்டுமல்ல, ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஈரானிய ராணுவத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களுடன் தொடர்புடைய தளங்களும் அடங்கும். ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஈரானின் பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தை இஸ்ரேல் குறிவைத்ததாக ஈரானிய ஊடகம் டஸ்னீம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களின் விளைவுகளில் இருந்து சமூக ஊடகங்களில் பரவிய காட்சிகள் டெஹ்ரானில் பல பகுதிகள் எரிவதை காட்டுகின்றன. டெஹ்ரானுக்கு அருகிலுள்ள ஷக்ரான் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரியும் காட்சிகளை கொண்டு 26 வினாடி காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் உள்ளது. எண்ணெய் கிடங்கு குறிவைத்து தாக்கப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியது. ஆனால் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறியது. ஈரானின் எண்ணெய் அமைச்சின் ஷானா செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இலக்கு வைக்கப்பட்ட டேங்கில் எரிபொருள் அளவு அதிகமாக இல்லை, மேலும் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஆனால் சமூக வலைதளத்தில் வெளியான காணொலியை பார்க்கும் போது அந்த தீயை அணைக்க முடியாதபடி பெரிய அளவில் பரவி உள்ளது தெரிகிறது. விரைவில் தீப்பிடிக்கக்கூடிய பொருள் என்பதால் அங்கு சேமித்து வைக்கப்பட்ட எண்ணெய் முழுமையாக எரிந்து முடியும் வரை தீயணைப்பு படையினர் அந்த இடத்திற்கு அருகே கூட செல்ல முடியாதபடி வெப்பநிலை அதிகமாக இருக்கும். தவிர எண்ணெய் சேமித்து வைக்கப்படும் டேங்கர்கள் வெடிக்கும் அபாயமும் உள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக ஈரானிய தலைநகர் டெஹ்ரான் தீப்பிடித்து எரிகிறது என்று குறிப்பிட்டார். டெஹ்ரானுக்கு அருகே தற்போது எரிந்து கொண்டிருக்கும் ஷக்ரான் எண்ணெய் கிடங்கில் 11 டேங்கர்கள் உள்ளன. ஷக்ரான் எண்ணெய் ஆலையில் உற்பத்தியாகும் எண்ணெய் அதே வளாகத்தில் உள்ள எண்ணெய் கிடங்கில் உள்ள 11 டேங்கர்களில் ஒரு நாளைக்கு சுமார் 20 முதல் 25 மில்லியன் லிட்டர் எண்ணெயை பம்ப் செய்கின்றன. ஆலையின் மொத்த உற்பத்தி சுமார் 260 மில்லியன் லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல். இவை அந்த 11 டேங்கர்களில் இருந்து தலைநகர் டெஹ்ரானின் சில்லறை எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அதைத்தான் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குறிவைத்து தாக்கியுள்ளன. இஸ்ரேலின் அடுத்த குறி ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களாக இருந்தால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அது எண்ணெய் வளமுள்ள ஈரானில் எண்ணெய் தட்டுப்பாட்டை ஏற்படுத்திவிடும். கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. அப்போது அமெரிக்காவிலிருந்து ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு 2 நிபந்தனைகளை விதித்தது. ஈரானின் அணு ஆலைகளை தாக்கக்கூடாது என்பது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. கடந்த ஆண்டு ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இந்த இரண்டும் குறிவைக்கப்படவில்லை. ஆனால் அமெரிக்காவில் தற்போதுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அப்படியான நிபந்தனைகள் எதையும் விதிக்கவில்லை என்பது தெரிகிறது. பொதுவாகவே எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் மிகச் சுலபமான இலக்கை அதன் எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேமிப்பு வசதிகள் தான். காரணம், ஒற்றை ஏவுகணை தாக்குதலுடன் அவற்றில் சுலபமாக தீ மூட்டி விடலாம். மீதி வேலையை எண்ணெயை பார்த்துக் கொள்ளும். சேதமும் அதிகமாகும். எண்ணெய் ஏற்றுமதிக்கான துறைமுக வளாகங்கள் அடுத்த இலக்காக இருக்கலாம். அவை தாக்கப்பட்டால் நாட்டின் பொருளாதாரமும் தள்ளாடத் தொடங்கும். 2 இரவுகளாக இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் உயர் ராணுவ தலைமையை குறிவைத்ததால் டெஹ்ரானில் உள்ள மக்கள் வெடிப்புகளின் சத்தங்களால் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். டெஹ்ரானில் உள்ள 42 வயது பெண் ஒருவர் கூறிய போது தாக்குதல்கள் பற்றிய மோசமான விஷயங்களில் ஒன்று அவை வழக்கமாக எச்சரிக்கை இல்லாமல் வருகின்றன. தாக்குதல்களுக்கு முன்பு விமான தாக்குதல் சைரன்கள் ஒலிக்காது. நாங்கள் ஒரு தொடர்ச்சியான தாக்குதல்களில் சிக்கிக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார். இஸ்ரேலிலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது. வான் பாதுகாப்பு சாதனங்களால் தடுக்க முடியாத ஏவுகணைகள் இஸ்ரேலிலும் போய் வீழ்கின்றன. இரண்டுக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால் அபாய முன்னெச்சரிக்கை சைரன்கள். ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்ட உடனேயே முழு இஸ்ரேலிலும் அபாய முன்னெச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க தொடங்கிவிடும். இஸ்ரேலுக்கு ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவால் ராக்கெட் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் நீண்ட காலமாக இருந்ததால் அங்கு துல்லியமான அபாய முன்னெச்சரிக்கை சைரன் ஏற்பாடுகள் உள்ளன. ஆனால் இஸ்ரேலுடன் ஒப்பிடும் போது பரப்பளவில் பல பெரிய மடங்கு நாடான ஈரானில் அப்படியான அபாய முன்னெச்சரிக்கை சைரன் ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. அதைத்தான் அந்த ஈரானிய பெண் குறிப்பிட்டார். டெஹ்ரானை சேர்ந்த அந்த பெண் தமது கணவரும் தங்கள் டீனேஜ் குழந்தையும் உடைந்து போகக்கூடிய ஜன்னல்களுக்கு அருகில் அல்லது குண்டுவெடிப்பில் அவர்கள் மீது விழக்கூடிய தளபாடங்களுக்கு அருகில் தூங்குவதை தவிர்ப்பதாக கூறினார்.
சுமார் 10 மில்லியன் மக்கள் வசிக்கும் பெரிய அளவிலான பெருநகரத்தை விட்டு வெளியேறி இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நம்பும் அருகில் உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு ஏற்கனவே பயணம் செய்துள்ள மற்றவர்களுடன் சேர அவர்கள் பரிசீலித்து வருகின்றனர். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளப்பட்ட மற்றவர்களைப் போலவே அந்த பெண்மணியும் தமது பெயரை குறிப்பிட விரும்பாத நிலையில் பேட்டியளித்தார். தாக்குதல்கள் ஈரானுக்குள் அச்சத்தின் சூழலை ஆழப்படுத்தியுள்ளன. அங்கு நம்பகமான தகவல் பற்றாக்குறை உள்ளது. ஈரானிய அரசாங்கம் வளமையான இணைய அணுகலை அவ்வப்போது தடுக்கின்றது. சேட்டலைட் இணைய வசதி உள்ளவர்களை தவிர வேறு யாரும் இணையத்தை இப்போது தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாது. இணையம் வருவதும் போவதுமாக உள்ளது மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருதப்படும் சமூக ஊடக இடுகைகளை வெளியிடுவதற்கு எதிராக எச்சரித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தொடங்கி நாள் முழுவதும் தொடர்ந்த இஸ்ரேல் ஈரான் முழுவதும் விமான தாக்குதல்களை நடத்தியது. பின்னர் இரவு முழுவதும் சனிக்கிழமை வரை தாக்குதல்கள் நடந்தன. நேற்று சனிக்கிழமை தொடங்கிய தாக்குதல்கள் இப்போதும் தொடர்கின்றன. வெள்ளிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களுடன் ஈரான் பதிலடி கொடுத்தது. இப்போதும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் தொடர்கின்றன. நேற்று சனிக்கிழமை இரவு வடக்கு இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது 24 பேர் காயமடைந்தனர் என்று இஸ்ரேலிய மருத்துவ சேவை மேகன் டேவிட் அடோம் கூறியது. 20 வயதுடைய பெண்ணொருவர் தனது வடக்கு இஸ்ரேல் வீட்டின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை நேரடியாக தாக்கியதால் இறந்தார். வடக்கில் உள்ள 3 மாடி கட்டிடத்தில் இருந்து தீயணைப்பு துருப்புகள் 4 பேரை மீட்டனர். ஆனால் அவர்களில் 2 சம்பவ இடத்திலேயே இறந்ததை உறுதிப்படுத்தினர். பின்னர் கட்டடத்தில் இருந்து மீட்கப்பட்ட மற்றொரு பெண் மருத்துவமனையில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேற்கு கலிலியில் உள்ள 2 மாடி வீட்டில் குறைந்தது 14 பேர் காயமடைந்ததாக MDA மேலும் தெரிவித்துள்ளது. லேசான காயங்களுடன் 7 பேரை சம்பவ இடத்திலிருந்து அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு துணை மருத்துவர்கள் வெளியேற்றினர். 10 பேர் லேசான உடல் காயங்களுடன் மற்றும் 10 பேர் பதட்டம் தொடர்பான காயங்களுடன் மொத்தம் 20 பேருக்கு துணை மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை அளித்தனர். MDA துணை மருத்துவர் அட்னான் அபுரம் 3 மாடி கட்டடத்தில் அழிவின் காட்சியை கண்டேன். அருகிலுள்ள வீடுகள் சேதமடைந்தன. தெருவில் குழப்பம் நிலவியது என்று கூறினார். மேலும் கூறியவர், நாங்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்திக்க ஒரு வீட்டை அணுகினோம். அங்கு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை மீட்க குடியிருப்பாளர்கள் எங்களுக்கு உதவினார்கள். மயக்கமடைந்த அவரிடம் உயிருக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. சிறிது நேரத்திற்கு பின்னர் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அருகில் உள்ள கட்டடங்களில் இருந்தும் குடியிருப்பாளர்கள் மீட்கப்பட்டனர். சிலருக்கு சிறிய காயங்கள் இருந்தன. மற்றவர்கள் பதட்டத்தால் பாதிக்கப்பட்டனர். நாங்கள் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் ஹைஃபாவில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அவர்களை அழைத்து சென்றோம் என்றார். மறுபக்கத்தில் ஈரானில் தாக்குதல்கள் தொடங்கி 36 மணி நேரத்திற்கு மேலாகியும் பல ஈரானியர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் இன்னமும் திணறிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் ஆரம்ப தாக்குதல் ஈரானிய அதிகாரிகளை எதிர்பாராத விதத்தில் தாக்கியது போல் தோன்றியது. தாக்குதல் நடந்த போது பலர் இராணுவ தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இல்லை. தாக்குதலின் முதல் அலைகளின் போது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்பாடு குறிப்பிடத்தக்க விதத்தில் இல்லை என்று டெஹ்ரான் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். ஆனால் தாக்குதல்களின் 2வது இரவில் அவை போரின் சத்தத்தை அதிகரித்தன. ஈரானிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காட்சிகள் அடுக்குமாடி குடியிருப்பு கோபுரங்களுக்கு பலத்த சேதத்தையும் கீழே உள்ள தெருக்களில் எரிந்த கார்கள் மற்றும் இடிபாடுகளையும் காட்டின. இந்த தாக்குதல்களில் உயர் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட 78 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அமீர் சயித் இரவானி நேற்று சனிக்கிழமை தெரிவித்தார். தாக்குதல்களில் இருந்து உணர்திறன் வாய்ந்த ராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களை பாதுகாக்க ஈரான் ஆழமான நிலத்தடி வளாகங்களை கட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ளதை போல போதுமான பொது வெடிகுண்டு பாதுகாப்பு முகாம்களை அது கட்டவில்லை. சிலர் வீட்டு அடித்தளங்கள் அல்லது கட்டடங்களில் தஞ்சம் புகுந்து மருத்துவமனைகளைப் போல குறிவைக்கப்பட மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள். மத்திய டெஹ்ரானில் வசிக்கும் 20 வயதுடைய ஒருவர் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள மருத்துவமனையில் சுமார் 3 மணி நேரம் அண்டை வீட்டாருடன் தங்கியிருந்ததாக கூறினார். உறவினர்களுடன் தங்குவதற்காக அந்த பகுதியிலிருந்து டாக்ஸியை பெற முயன்ற போது எந்த சவாரி ஹெயிலிங் செயலிகளும் இயங்கவில்லை என்பதை கண்டார். இறுதியில் அவர் வீட்டுக்கு நடந்தே சென்றார். தலைநகரில் என்க்லாப் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் ஒருவர் நேற்று சனிக்கிழமை காலை உணவு வாங்க வெளியே சென்றதாகவும் அண்டை வீட்டாரும் உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருப்பதை கண்டதாகவும் கூறினார். ஆனால் மற்றொரு சுற்று தாக்குதல்களின் மின் நிலையங்கள் தாக்கப்பட்டால் உணவு கெட்டுவிடும் என்று அவர் கவலைப்படுவதாக கூறினார். மக்கள் எரிபொருளை சேமித்து வைக்க விரும்புவதால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. அரசாங்க சேவைகள் தடையின்றி தொடர்கின்றன என்பதை ஈரானிய அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதியளிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் பொதுமக்களிடையே அவநம்பிக்கையையும் நிச்சயமற்ற தன்மையையும் விதைக்கும் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர். டெஹ்ரானில் விளம்பர பலகைகளில் தியாகிகள் என்று குறிப்பிடப்பட்டு கொல்லப்பட்ட ஈரானிய இராணுவ தளபதிகளின் உருவப்படங்கள் காணப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை அரசாங்கம்
தற்காலிக இணைய அணுகலை கட்டுப்படுத்துவதாக கூறியதாக ISNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இணைய ஓட்டங்களை கண்காணிக்கும் ஒரு சுயாதீன அமைப்பான நெட்பிளாக்ஸ் ஈரானில் இருந்து சர்வதேச இணைய அணுகலில் கிட்டத்தட்ட 50% சரிவு ஏற்பட்டுள்ளதாக பகுப்பாய்வு காட்டியது. இது இணையதளங்களுக்கான மோசமான அணுகல் குறித்து பயனர் அறிக்கைகளை உறுதிப்படுத்துகிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு படை இஸ்ரேலுடனான எந்த ஒரு தொடர்புகளுக்கும் எதிராக கடுமையான எச்சரிக்கையை விடுத்ததாக அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பொது கருத்தை தொந்தரவு செய்ததற்காக மக்கள் மீது வழக்கு தொடர தொடங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளதாக அரசு நடத்தும் IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதையடுத்து சில ஈரானியர்கள் ஆன்லைன் அரட்டை வரலாறுகளை அவசரமாக அளித்து நாட்டுக்கு வெளியே உள்ளவர்களுடனான தொடர்புகளை மட்டுப்படுத்துவதாக கூறினார்கள். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை வெள்ளிக்கிழமை வெடிக்கும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஈரானுக்கு கடத்தப்பட்ட பிற வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை உள்ளடக்கிய தாக்குதலை நடத்தியது. அதன் பின்னர் உள்ளூர் அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது உபகரணங்களை கொண்டு செல்லக்கூடிய பிக்கப் ட்ரக்கள் அல்லது சிறிய வர்த்தக வாகனங்களில் அசாதாரண நடமாட்டங்களுக்கு எதிராக மக்களை அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டனர்.